கிருஷ்ணரின் மாமனார் கம்சன் அவரை அழிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஒரு நாள் அரிஷ்டாசுரன் எனப்படும் வெறித்தனமான காளையை கிருஷ்ணரை கொல்ல அனுப்புகிறார். அரிஷ்டாசுரன் விருந்தாவனத்திற்கு வந்தவுடன் பெரும் அழிவை ஏற்படுத்துகிறான். மரங்களை உரியடித்து கீழே வீழ்த்துகிறான். வீடுகளை நொறுக்கி அச்சுறுத்துகிறான். அந்த நேரத்தில் யமுனை ஆற்றின் கரையில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் கிருஷ்ணரிடம் கிராமவாசிகள் ஓடிச் சென்று சிசு வைத்தனர். அவர் அதை கொம்புகளால் பிடித்து வலமாக சுழற்றி இறுதியில் அதன் கொம்புகளை உடைத்து விடுகிறார். அப்பொழுது அந்த காளையின் உடம்பில் இருந்த ஆசுர ஆத்மா வெளியேறி கிருஷ்ணருக்கு வணங்கி உருக்கமாக பேசுகிறது. அவன் கூறுகிறான், நான் ப்ருஹஸ்பதி தேவர்களின் குரு, அவரின் சீடன். ஒரு தவறு காரணமாக ஆசுரனாகவும் சாபம் பெற்றேன். அது தீரும் வரை கருணையின் அவதாரமான உன் கைகளால் என் மீட்பு ஏற்படும் என கூறப்பட்டது. இப்படி தனது தவறு உணர்ந்த அந்த ஆன்மா கிருஷ்ணருக்கு தலைமுனைவனாக வணங்கி புறப்படுகிறான்.